என் பேர் சங்கர். எத்தனை வருஷமா இது பண்றீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்தப்போ சைக்கிள் என்ன ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒரு 30 எள்ளீர் தான் போய் நின்றுச்சு. இப்போ ஒரு 100 காய் மேல் போதும். என்ன நம்மளுக்கு வயிற்று இதுக்கு என் பிள்ளை ஒன்று படிச்சுன்னுக்கிது. நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில். ஏன்னா இந்த தொழில் பண்ணி நிற்கிறோம். அந்த கடவுளும் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அதில் நாங்கள் கொஞ்சம் திருப்தியாக இருக்கிறோம் சார். எப்படி இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க? தொழில்னா வேலைலாம் போய் பெயிண்ட் அடித்தா என்ன பண்ணுறதுக்கும் என் கையில் ஆகலில்ல. எனக்கு மரம் ஏறக்கி ஒந்தினுச்சு. தேங்காய் மரம் ஏறக்கி எனக்கு ஒந்தினுச்சு. அப்போ நான் தேங்காய் மரம் ஏறி நானே அறுத்துட்டு வந்து சைக்கிள் எடுத்துன்னு வந்து இங்கே வெட்டி வியாபாரம் பண்ணேன். இன்றைக்கி 22 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணி. 2 வருஷமா கடை இங்கே தான் இருக்கா? இங்கே இருக்குது. சரி, இது எல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? இந்த லோக்கலில் வேறு கிட்ட கூட எடுத்துன்னு வர்றோம். நம்மளுக்கு ஓடுமன்னா இந்த லோக்கலில் கூட கீது எள்ளி வாங்கி குடிக்கிறாங்களா கஸ்டமர்லாம்? கஸ்டமர் வாங்கி கொடுக்குறாங்கோ. விலை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்கோ ஒரு வாட்டி. இல்லைன்னா 50 ரூபாய் கூட கேட்குறாங்கோ. என்ன பண்ணுறதுக்கு ஆகுதில்ல. 5 ரூபாய் நம்மளுக்கு கட்டுப்படி வர்றது 5 ரூபாய் வரும், அவ்வளோதான். அದ್ರ மேலே வர்றதில்லை. 5 ரூபாய் டிஃப்ரென்ஸ். 100 எள்ளீர் வெட்டால் ஒரு 500 ரூபாய் கூலி கிடைக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் லாபம். கஷ்டப்படணும் இல்லையா? கஷ்டப்படணும். கை கூட வெட்டிக்கணும். என்ன பண்ணுறதுக்காவதில்ல. இந்த தொழிலே அப்படி. 20 வருஷம் தான் நான் இங்கே இருக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன். என்ன பிரச்சனை என்ன இல்லை. நம்மளது நாங்கள் இங்கே இருக்கிறது இல்லையா, நம்மளது அதெல்லாம் என்ன பிரச்சனை என்ன இல்லை. நான் எனக்கும் இதில் யாருக்கும் நான் கெட்டது பண்ணதில்ல. 10 ரூபாய் இல்லைடா அண்ணா கூட நான் கம்முன்னு ஆகிப்படுறேன். இன்னொரு வாட்டி அவன் பாவம் அன்னிட்டு அவங்கே வந்து நம்மளுக்கு காசு தரணும். அவ்வளோ சாது மனுஷா. அந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் வாங்கிப்பீங்க, இல்லைனாலும் விட்டுருவீங்க, அவ்வளோதான். என்ன உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க? நெல்லாக்கிற கஞ்சி ಹಾಕಿರೋದು வெட்டு கொடுங்க. நல்லா நீங்கள் அவ்வளோ இன்னும் நீங்கள் தெரியும் நெல் ಹಾಕಿರದೆ வெட்டு கொடுக்குறோங்கன்னுட்டு இங்கே வர்றாங்க. நிறையா பேர் கஸ்டமர் வர்றாங்க. வர்றாங்க. அவங்களுக்கு என்ன தர எள்ளீர் வேணுமோ நான் வெட்டி தரேன் அவங்களுக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க அதே மாதிரி எள்ளீர் நான் வெட்டி தரேன். ಅದರಿಂದ ಖುಷಿಯಿಂದ வர்றாங்க இங்கேக்கு. மிஷின் வச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அப்பிந்து நம்மளுக்கு இதே மாதிரி வந்துச்சு. நாங்கள் மிஷின் இது பண்ண மாட்டோம். எங்கிருந்து ನಾವು அப்படியே வெட்டி தரேன். அங்கே அப்படியே வெட்டி தரேன். ஒரே அடி கூட வெட்டுறேன். ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜು கொஞ்சம் வருது, ಜಾಸ್ತಿ வருதில்ல. ಎಲ್ಲ கஸ்டமர் வர. ஹிந்திக்கார் வர்றாங்க, தமிழ்கார் வர்றாங்க, கேரளக்கார் வர்றாங்க, ಮಂಗಳೂರು ತುಳು ಅವರು வர்றாங்க. ಎಲ್ಲ கஸ்டமர் வர்றாங்க. ரோட்டில் வைக்கிறேன்னா பிரச்சனை கொஞ்ச நாள் இருந்துச்சு. நம்மளது இங்கே எல்லாம் ನಮ್ಗೆ தெரிஞ்ச கீறுது. நம்மளது ஓட் லிஸ்ட் எல்லாம் இங்கே கீது. நாங்கள் அவங்களுக்கே ஓட் போடுறோம். நமக்கு வேலை இல்லையே. ನಾವು ಇದೇ ಫುಟ್ಪಾத்தில் தானே வேலை செஞ்சுக்கிறோம். நமக்கு இது விட்டால் வேறு தொழில் தெரியல. அதனால நான் இதே பண்ணுறானுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை. அவங்க கூட கீது. அந்த பாவம் அவன் இதே வேலை செய்யலன்னு அன்னிட்டு அவங்க கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மழை காலத்தில் வந்து எள்ளி குடிக்கிறாங்க. மழை காலத்தில் இப்போ ஒரு 100 போனால் மழை காலத்தில் 50 போகுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் எண்ணெய் நல்லா இன்னும் மிக்சிங் இல்லைன்னா இது ஒன்றே நல்லா கீறுது. இன்னும் மிக்சிங் பண்ணுறதுக்கு ஆகுதில்ல இதுக்கு. ಅದರಿಂದ ಎಳ್ಳೀರು ಕುಡ್ಕೋದಕ್ಕೆ ಹಿಂಗೆ வர்றாங்க. இங்கெல்லாம் எந்த கடைக்கானா எள்ளீರು போது, நல்லாவே போது. பெப்சி, கோகோ கோலா ಅವೆಲ್ಲ ಪಾನெல்லாம் கூட இதுக்கு இன்னும் மிக்சிங் பண்ணுறதுக்கு ஆகுதில்ல. ಅದರಿಂದ ಇದು ಎಣ್ಣೆ குடிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ரோட்டில் கடை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து பண்ணுவீங்களா? இன்னும் இல்லை. இப்போ வேலை செய்யணுன்னா நான் செஞ்சே ஓணும். இல்லை வாடகை வீட்டுக்கே வாடகை கட்டணும். எங்கள் பட் பண்ணணுக்கு இது அதை படிக்க வச்சுணும்.
எங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டம் கீது அது உள்ள நான் இந்த தொழில் செஞ்சே வேணும் என்ன வேலைன்னா கூட நான் செஞ்சே வேணும் ಅದಕ್ಕೆ எனக்கு இது புரிஞ்சிச்சு இது இன்னும் இல்லை அப்போಯಿಂದ நாங்கள் இதே வேலை செஞ்சுன்னுக்கிறோம் இதில் என்ன கட்பரி வருதோ இல்லையோ ஒரு 500 ரூபாய் வந்தால் கூட சரி ஒரு 300 ரூபாய் வந்தால் கூட சரி 200 ரூபாய் வந்தால் கூட சரி அதை கடவுள் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னுட்டு நான் அதில்னே சம்பாரிச்சுக்கின்னு எல்லா இதுன்னு நான் பார்த்துக்கின்னு போயின்னுக்கிறேன் சரி இங்கே வர கஸ்டமர் உங்ககிட்ட ஆ 20 ரூபாய்க்கு கொடு 10 ரூபாய்க்கு கொடு கம்மியாக கொடுன்னு கேட்குறாங்களா? கேட்குறாங்க அப்போ உங்கள் மகனை எப்படி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அதுக்கு ಪ್ರಶ್ನೆ ನಾನು சொல்லணும் நம்மளுக்கு மரத்துலನೇ 35-40 ரூபாய்க்கு இது நம்ம ஒரு 5 ரூபாய் கூட கிடைக்கிறதில்ல என்ன பண்ணணும் சார் நாங்கள் ஃபுட்பாத்தில் வேலை செய்யணும் சார் ಇದು ಕಾಲಲ್ಲಿಂದ ಸಂಜೆವರೆಗೂ வேலை செய்கிறோம் ನಮ್ಗೆ ಸಿಗೋದು ಇಷ್ಟೇ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು நாங்கள் அவங்க சொல்லணும் தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓகே சார் ஓகே நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க நிறைய பண்ணணும் பெரிய கடையாக வைக்கணும் வாழ்த்துக்களுங்க சரி சார் உங்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இந்த பெரிய கடை வைக்கிறோம் சார் கண்டிப்பாங்க தேங்க்யூங்க ஓகே தேங்க்யூ சார்